ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைன் டூவில் பேசுகிறேன். சிம்ம ராசி வரலாறு காணாத வளர்ச்சி. என்ன சார் வளர்ச்சி அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாகப்பட்டாங்க. அது நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 நான் இருந்தேன்டா, என் மேலே தூக்கி அடிக்கிறீங்களடா பிரச்சனையை அப்படின்னு தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை இவர் தான் தர்றார். இவரை மேஜர் ரோலாக நாங்கள் எடுத்துக்கணும். சேட்டனை, அடுத்தது ராகு, அடுத்தது கேது. ஸோ இவர் 7, இவர் 1, இவர் 8. அப்போ 1, 7, 8 இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சமூகம் உங்களுக்கு வரக்கூடிய பகை, கடன், பிரச்சனை, பஞ்சாயத்து. ஸோ இது குடும்பத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் தான் சிம்மம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுமா சார்? நம்ம எப்படி ரெக்கவர் ஆகும்? யார் எங்களை காப்பாற்றுவா அப்படின்னு தான் இவங்க இருக்காங்க. இது வக்ரமேட்டர். வக்ரம் கொஞ்சம் உதவி தான் செய்ய போகுது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லணும் போன பதிவில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு எடுக்கிறோம். குரு 12ல் இருக்காருங்களா. மகம், அடுத்தது பூரம், இதில் உத்திரம். இந்த 3 ஸ்டார்ஸுக்கு இதில் மகத்துக்கு தான் ஒரு நல்ல பெனிஃபிட் ஃபஸ்ட்டு வரப்போகுது. எப்படின்னா இந்த குரு அக்டோபர் மாதத்தில் அதிசார குரு பயிற்சியில் வருவார். அப்போ என்னென்னா உங்கள் ராசிக்கு 12ல் இருக்காரா, க்ளோஸ் டு யுவர் ராசி. அப்போ சிம்மத்துக்குள்ளே இவர் என்ட்ரி ஆக போகிறார். அப்போ டிகிரி வயசில் பார்த்தீங்கன்னா 25, 26, 27 டிகிரி இப்படியே வரும். அப்போ உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆவார். சிம்ம ராசியை கனெக்ட் பண்ணுவார். ஜென்மத்தில் குரு வர போகிறாரு. அப்போ வரத்துக்கு முன்னாடியிலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபமான செய்திகள் வரக்கூடும். அப்போ வரலாறு காணாத வளர்ச்சினா இந்த இடத்துல ஒரு ட்ரீம், ஒரு கனவு இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக நடக்கலை, கடன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது சார், அதுலேருந்து நான் அட்லீஸ்ட் மீண்டு வரணும். எனக்கு இருக்குது சின்ன ஒரு விஷயந்தான், அது வருவேனா கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இங்கே மீண்டு வருவீங்க. கடன் தான் அன்பை முறிக்கணுவாங்க இல்லையா. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் பட்டார் இலங்கை வேந்தன் கலங்கி நின்றான்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மக நட்சத்திரம் ரிலீஸ் ஆக போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வேணுங்க? தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆரம்பிக்கும். இதில் மக நட்சத்திரக்காரங்க ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதுக்கப்புறம் பூரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலதிபர்கள் இருப்பாங்க. இப்போ உலகத்தில் உள்ள சிம்மராசியில் உள்ள உலகத்தில் உள்ள 70% வெற்றி பெற்றவர்கள் மகம், பூரம், உத்திரம். அதில் பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, சினிமாவில் இருப்பாங்க. ஆளுமை திறமை மிக்கவர்கள் சிம்மம் தான் எடுக்கிறோம். சிம்மம் சிம்மாதிபதி. ஏன்னா சூரியன் காலபுருஷனோட 5ஆம் இடம். அப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க பிறந்தவங்க தான். உங்களுக்கு என்ன தான் அஷ்டம சனி போட்டாலும், ராகு போனாலும், கேது போனாலும் அவங்களுடைய அசாதாரணமான துணிச்சலே இந்த இடத்துல அவங்கள மேற்கோள் காட்டுகிறது. இப்போ இதில் முக்கியமாக இதில் ப்ரெஷரை மட்டும்தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது, இப்போ வரைக்குமே ஸ்டில் இருக்குது. அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அதாவது கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறாங்க. ஆனால் கடன் அடைஞ்ச பாடு இல்லை சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் தொழில் தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். தொழில் நல்லா இருந்தாலே நீங்கள் நல்லா ஜாலியாக இருப்பீங்க இல்லையா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு பணம் வரணும். அப்போ சந்தோஷமாக இருக்க விடலை. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த குரு நான் சொன்ன மாதிரி டிகிரி வயசில் இங்கே வருவாருங்க. வரக்குள்ளே இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கிறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5ஆம் தேதி இது டிரான்சிட் ஆகும். அக்டோபருக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு கட நல்ல ஃப்ளோ மணி ஃப்ளோ வரக்கூடும். அதுக்கு முன்னாடியே பாருங்கள், உங்களுக்கு பணம் கொடுக்காதவங்களாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்லையோ, இல்லை ஒரு லேண்ட் விற்காமையோ, இல்லை அப்பாவோட சொத்தோ, அண்ணனோட சொத்தோ, அத்தையோட சொத்தோ, இந்த மாதிரி ஏதாச்சும் சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா நம்ம வாடகை விட்டு சம்பாதிக்கிறது, அல்லது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இதை வெளிநாட்டும் எடுக்கிறோம். அப்போ வெளிநாட்டில் பணம் கொடுத்தவங்க திடீர் அதிர்ஷ்டத்துக்கு காத்து கொண்டு இருக்கிற சிம்மராசிகள் இப்போ எல்லாருமே பார்த்தீங்க, எனக்கு லாட்ரி விழுமா சார், எனக்கு அதுதான் மெயினாக எனக்கு வேணும், லாட்ரி விழுமா, பணம் வருமா, ஏதாச்சும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் வராதா, நானும் ஜெயிக்க மாட்டேன்னா லைஃப்பில், அப்படி தான் காத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அவங்களுடைய தசா புத்திகள் அந்தரம் இதை வச்சு தான் அந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இங்கே சொல்கிறது 30% நீங்கள் எடுத்துக்கலாம். 30%த்தில் இந்த வரலாறு காணாத வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இன்செர்ட் பண்ணும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாமே இருக்கும். அதில் முக்கியமாக குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லா இருந்த ஃபேமிலி சார். 15 வருஷம் என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்டது தான், நான் போட்ட கோட்டை தாண்ட மாட்டாங்க அப்படின்னா அவங்க இப்போ தான் கோட்டை தாண்டி இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் சிம்மராசி பயங்கர பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுதான் வரலாறு காணாத ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு இருந்திருக்கும், தகராறாகவே இருந்திருக்கும். இப்போ இந்த ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு ஸ்மூத் பெட்டரான காலகட்டங்கள் குரு என்ட்ராகக்குள்ளே ஜென்மத்தில் வரக்குள்ளே நல்லது பண்ணும். ஏன் அப்படின்னா இங்கே குரு வரக்குள்ளே நேரடியாக 1 and 7, அப்போ 7ஆம் இடத்தை பார்ப்பாரா. 7ஆம் இடம்
நம்மளுடைய சமூகம், உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் லைஃபு, லவ் எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். 5-7 லவ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு குரு சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியாக வந்து அவர் ராசிக்குள்ளே என்ட்ராவுக்குள்ள நல்லதை பண்ணுவார். குருனாலே சுபம் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ சுபம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு படம் முடியக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சுபம் சொல்லி முடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ என்னன்னா ரொம்ப நல்லபடியாக அது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ சிம்மத்துக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சின்னு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ கண்டிப்பாக வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த சிம்ம ராசிக்காரத்தில் உள்ள மகம், பூரம், உத்திரம், ஸோ இவங்க அனுபவிக்க போகிறாங்க. சிம்ம ராசி நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், சிவசிவா என்கிற தீவினையால் சிவசிவ என்ற தீவினை மூலம். சிவசிவாயின்னா சிவகதி தானே. சிவனுடைய மந்திரத்தை எப்போதுமே சொல்லுங்கள். சிவன் தான் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. நீங்கள் வந்து சிவபெருமானை பிடிச்சிங்கன்னா இந்த சிம்மம் சிவ பூஜையை நீங்கள் பண்ண நல்ல வளர்ச்சிகள் வருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வருவீங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய முன்னோர்கள் பித்ருவழி கர்மான்னு ஒன்று இருக்குது, மாத்திருவழி கர்மான்னு இருக்குது. அப்பா சைடு அம்மா சைடு. அதில் வந்து மக நட்சத்திரம் பித்ருகள். அப்போ பித்ருக்கள்லாம் யாருங்க, நம்ம தாத்தா தான். அப்போ தாத்தாவை மனசில் நினச்சிக்கோங்க. தாத்தாவை நினச்சி ஒரு கைப்பிடி சாப்பாடு வைங்க காக்காவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது எப்போதுமே நிறைய பேர் பண்ணுவாங்க, வெளியில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். 60 வயசு 70 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேருமே முதியவர்கள் தான். சேட்டனுடைய இதில் வந்துடுவாங்க கண்ட்ரோலில். அப்போ அவங்களுக்கு அன்னதானம் நிறையா பண்ணுங்க. ஆடை தானம், அன்னதானம். ஸோ தர்மத்தின் வழியே செல்ல தான் உங்களுக்கு கர்மா குறையும். ஸோ கர்மாவை குறைக்கிறதுக்கு தான் இது எல்லாமே இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமாக நல்லது நடக்கும். குடும்பம்ன்ற விஷயங்களில் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன விஷயத்துக்கு பெருசாக சண்டை வந்துடுது இல்லைங்களா. ஸோ யாருமே யாரையும் கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்படுறாங்க, ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புரிந்துக்காமல் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க. அந்த மன அழுத்தத்தை வந்து அவங்களுக்கு வந்து அழுகையின் உச்சத்துக்கே போகிறாங்க இல்லையா. அப்போ அதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள விரிசலுக்கு காரணமாகவே வருது. நீ வேண்டவே வேண்டாம், நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஒரு பகை உருவாகுதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானே தேனே பொன்மானேன்னு இருந்த மனைவியோ கணவனோ அப்படி இருந்தவங்க, அந்யுன்யமாக இருந்தவங்க சடனாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ சடனாக பிரியறதுக்கான காரணம் என்ன, ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு தான். ஸோ அந்த முடிவு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த குடும்ப உறவுகள் குரு பகவான் என்ட்ரியாவுக்குள்ள மீண்டும் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது என்னென்னா சலசலப்பு, சண்டை, பிரச்சனை அப்படின்னு இருந்தால் அது அப்படியே உள்டாவாக மாறி கலகலப்பாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சண்டை, பசங்களுக்குள்ளேயே அப்பாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் சண்டையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சார்ட் அவுட் ஆகும். ஏன்னா குரு என்பது பசங்க, ஜீவனம், புத்திரக்காரகன், பணத்தையும் பசங்களையும் குரு தான் கொடுப்பார். ஸோ தட் இந்த குரு பகவான் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன இந்த டிகிரி வயசில் சிம்மத்துக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ உங்களுடைய மகம், பூரம், உத்திரம் உங்களுக்கு என்ன திசை, என்ன புத்திகள் அப்படின்னு ஓரதை வச்சு பார்த்துக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொன்னோன்னா அக்டோபர் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அக்டோபர்லேருந்து மாற்றங்கள் வரும் சார். அப்போ அக்டோபருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கே அப்படின்னா அந்த கொஞ்ச நாளில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அழகாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி போக தான் மாற்றங்கள் ஒன்றே உலகில் மாறாது. அப்போ வரலாறு காணாத வளர்ச்சியை சிம்மம் இம்முறை உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடும். குலதெய்வ வழிபாடை விடாமல் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு வாசல்லே நிற்குங்க. ஸோ அது வந்து பண்ணுங்கள். சிம்ம ராசியில் வந்து பூர நட்சத்திரம் இருக்குங்க இல்லையா, அப்போ அம்பாள் வழிபாடை அதிகமாக பண்ணுங்கள். ஸோ இந்த பூரமை வந்து காமாட்சி அம்மனாக எடுக்கிறோம். காஞ்சிபுரம் ஒரு முறை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஸோ சென்னையில் மாங்காடு காமாட்சியாக இருக்காங்க, காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக இருக்குது. அதான் இந்த கோயிலெலாம் போயிட்டு வர நல்லது நடக்கும். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையுமே கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.